ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை பார்க்குறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் இந்த காரியத்துக்கு ஒரு முடிவே வரமாட்டேக்கே, ஒரு மாற்றமே வரமாட்டேக்கேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கீங்க இல்லையா? எப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமோ? ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்குறீங்களா? நெடுநாளாக காத்திருக்கிறேன், ஆனால் என் இருதயம் இளைத்து போயிடுச்சு, சோர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு முடிவையும் நான் இந்த நாளில் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். இந்த நாட்டில் நீ என்ன காரியத்திற்காக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ அதற்குரிய முடிவும் ஒரு மாற்றமும் உன் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. அந்த மாற்றம் உன் வாழ்க்கையிலே ஆச்சரியமான பாதையிலே உன்னை வழிநடத்த போகிறது. அற்புதமான காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆச்சரியமான ஒரு மாற்றத்தையும் ஒரு முடிவையும் தேவன் கொடுத்த நாளில் உள்ள நடத்த போகிறாரு. வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த காரியத்தில் முடிவு வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ அந்த காரியத்திலே ஒரு முடிவை கொடுக்க போகிறார். உன் நம்பிக்கையை அவர் இந்த நாளிலே வர்த்திக்க பண்ண போகிறார். ஏன்னா அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆச்சரியமான ஒரு மாற்றத்தையும் முடிவை நீ பார்க்க போகிற. அப்படிப்பட்ட காரியத்தை தெய்வம் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், அதில் ஒரு முடிவு வரவே இல்லை. இதனால் உனக்குரிய பறித்துக்களும் பிடுங்கிக்கொள்ளும் முடியாதுன்னு சொல்லி நீங்கள் தான் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இதுக்கு ஒரு முடிவே இல்லையே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புரிந்து கிடக்கிறாங்களே, அவருடைய வாழ்க்கையை இணைப்பதற்கு ஒரு முடிவு இல்லாதபடிக்கு காணப்படுகிறதே. என் குடும்பத்தை கட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்ம ஏக்கத்தோடு இருக்கிறோம். என் பிஸ்னஸில் ஒரு முடிவு வர மாட்டேக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஆச்சரியமான முடிவையும் ஒரு மாற்றத்தையும் உடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, ஏன்னா உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் முடிவை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன காரியத்திலாம் முடிவு வேண்டும் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு இருக்கிறாயோ அத்தனை காரியத்திற்கும் ஒரு முடிவை கொடுத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உடைய அன்பின் ஆளுகையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு முடிவு வராதா என்று சொல்லி உடைய முகத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த நாளில் என் கணவன் என்னோடு கூட இணைந்து வாழ மாட்டானா? இந்த நாளில் என் பிள்ளைகள் என்னோடு இணைந்து இருக்க மாட்டார்களா? இந்த நாளில் என்னுடைய பிஸ்னஸில் ஒரு மாற்றம் வராதா? ஆண்டவரே, இந்த கோர்ட்டு விஷயத்தில் ஒரு முடிவு வராதா என்று சொல்லி ஏக்கத்தோடு தாகத்தோடு பார்க்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நோக்கி பார்த்து நீர் இந்த நாளில் நிச்சயமாய் ஒரு முடிவை கொடுத்து அவர்களை கனப்படுத்துங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இது சீயோனின் சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றி நீர் ஆச்சரியமான காரியத்தை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.